நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட ஜாஷ்வா டிவியின் மூலமாக மகிமையின் நேரத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மனமகிழ்ச்சியோடு கூட உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தாவீது தன்னுடைய சங்கீதத்தின் 1 அதிகாரத்திலே 2 சொல்கிறான். அதற்கு முன்னால் நாம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறான். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இதெல்லாம் செய்யாமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. நம்ம பார்க்குறோம் கிராமத்து புறத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகாலையில் டீ கடையில் இருந்து ஊர்க்கதையெல்லாம் பேசுவாங்க, எல்லா செய்திகளையும் அலசி ஆராய்வாங்க. அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஏன்னா பரியாசம் பண்ணக்கூடியதான் அந்த வேலைகளில் இருக்கும். அதனால் நம்ம பெரும்பாலும் டீ கடைகளுக்கு போகாமல் இருப்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்லது. ஆனால் இதில் தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருப்பது லேசான காரியம் அல்ல. ஏன்னா ஒரு மனுஷன் மேலே நம்ம அன்பு வைக்கணும்னாலே நம்ம அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா நம்ம பிரியமாக இருப்போம். என்ன காரியம் தவறு செய்தால் கூட நம்ம அதை பொறுத்துக்கொள்வோம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். உலகத்திலே பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய அளவில் நம்ம பார்க்கணும்னு சொன்னால், நம்ம செய்கிற காரியங்களெல்லாம் ஜெயமாக மாறணும்னு நம்ம நினைத்தோமானால், நம்முடைய காரியங்களெல்லாம் வாய்க்கப்படணும் அப்படின்னு நினச்சோமானால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் ஆண்டவருக்குள்ளே எமில் ஜெபசிங் அண்ணனால் ரட்சிக்கப்பட்டு வந்தவன். நான் வாலிப வயசிலே கல்லூரியிலே படிக்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்னுடைய மனசில் அப்படியே இருக்கும். ஏன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நான் முதல்ல கம்யூனிஸ்ட் தீவிரவாதியாக இருந்தேன். கம்யூனிஸ்டில் இருக்கும்போது நான் ராத்திரி பல இடங்களுக்கு சுற்றிட்டு ராத்திரி 12 மணி 1 மணி எனக்கு நேரமே கிடையாது வீட்டுக்கு வரும்போது பார்த்தா எங்கள் அப்பா முழங்கால் படியில் நின்று வேதாகமத்தை வாசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு கேட்டுருமான்ருக்கு, வேறு வேலையை உங்களுக்கு இல்லையாப்பா அப்படி சொல்லிடுவோமான் இருக்கும். ஆனாலும் கூட நான் அப்படியே போய் படுப்பேன். அவங்களுடைய வேத வாசிப்பும் அவங்கள் முழங்காலில் நின்று வடித்த கண்ணீரும் என்னை ஆண்டவருடைய பாதத்திலே திருப்பியது. நான் அப்படியே அந்த கம்யூனிஸ்டவாதியை விட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினேன். வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருக்காக இரவும் பகலும் ஓட ஆரம்பித்தேன். என் மனைவி ராத்திரி 11 மணிக்கு சில இடங்களுக்கு போயிட்டு வருவேன். முழிச்சிருந்து, நீங்கள் எப்போ வருவீங்களோன்னு முழிச்சிருந்தேன்பா. என்னம்மா இது, பைபிள் எடுத்து வாசிக்கிட்டு இருக்க வேண்டியதானே, பைபிள் எடுத்து தியானிக்க வேண்டியதானே, என்ன எனக்காக காத்திருந்தேன்னு சொல்கிறியா, ஆண்டவருக்காக காத்திரு, ஆண்டவர் பாதத்தில் காத்திருன்னு சொன்னேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்படி அவங்க அப்பா இரவும் பகலும் ஜெபம் பண்ணாங்களோ அதே போல் நம்ம எமில் அண்ணனும் எப்பவும் வேத வாசிப்பிலும் அவரை தியானத்தில் இருந்ததுனால அவங்கள தனி மனிதனாக இந்தியா முழுவதும் விஸ்வவாணி ஊழியங்கள் மூலமாக அநேக திருச்சபைகளை எழுப்பும்படியாக, அநேக ஆலயங்களை கட்டும்படியாக ஆண்டவர் அவர்களை உருவாக்கினார். அவர்கள் எழுதிய பாடல்கள் இன்று கூட நம் மனதில் நிலைத்திருக்கும்படியாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்பதை பார்க்கிறோம். அது காரணம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கும் பொழுது காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 5 நம்ம பார்ப்போமானால், சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
நம்முடைய வழிகளை கர்த்தர் பார்ல வச்சுட்டு ஆண்டவர் பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவர் வசனத்தின்படி நம்ம நடக்க ஆரம்பித்தோமானால் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். நம்ம அநேக அற்புத அதிசயங்களை செய்வார். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அநேக அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவார். நம்ம வேதத்தை தியானிக்க வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதே சங்கீதத்திலே 119 சங்கீதம் 97 வசனத்தில் தாவீது என்ன சொல்கிறார் என்று பார்த்தோமானால் 119 முதல் வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நாள் முழுவதும் அது என் தியானம். நம்ம அப்படி இருக்க முடியுமா? ஆனால் நம்ம என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தாத்தா என்னுடைய அம்மாவோட அப்பா, நான் தாத்தா வந்து ஒரு சாதாரண மனுஷன். ஏன்னா அவங்க குடும்பத்தில் எல்லாரும் அவங்க கூட பிறந்த அனைவருமே ஆசிரியர். இவங்க 10th வகுப்பிலே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு நின்றுட்டு சாதாரண பணையேறக்கூடிய அளவில் அவங்களுடைய, ஏன்னா இவங்க படிக்கலைங்கனால எல்லா விதத்துலேயும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனாலும் கூட ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா காலையில் வேதாகமத்தை கையில் எடுப்பாங்க. 6:30 மணிக்கு எடுக்கிறவங்க ஆலயத்துக்கு ஃபஸ்ட்டு பெல் அடிக்கவும் வேதாகமத்தை மூடிட்டு ஆலயத்திற்கு செல்வாங்க. அதே மாதிரி ஆலய ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே பைபிளை வாசிப்பாங்க. வீட்டில் இருக்க அனைவருக்கும் கேட்கும். அப்படி அவங்க சத்தமாக வாசித்து அந்த வேத வசனத்தின்படி தியானித்து அவங்க பிள்ளைகளை உருவாக்கினதுனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 4 பெண் பிள்ளைகளும் 3 ஆண் பிள்ளைகளும் அவ்வளோ வரையும் ஆசிரியர் ஆக்கினாங்க. அதில் ஒன்று எங்கள் அம்மா ஒரு ஆள். அந்த சூழ்நிலையிலே இன்று அவருடைய பேர குழந்தைகளாக நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், ஆண்டவர் எங்கள் தாத்தா மூலம் அவங்க வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடந்ததினாலே அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் ஆண்டவருடைய வசனத்திலே ஆண்டவருடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வேதத்தை வாசித்து அவருடைய வேதத்தின்படி நீங்கள் வசனத்தின்படி நடக்க ஆரம்பித்தீங்கன்னா நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தாவீதை பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஆடு மேய்க்கிற மனிதனாக இருந்த தாவீது ஒரு அரசனாக மாறினான். அவன் சொல்கிறான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருப்பது எனக்கு எவ்வளவு பாக்கியம்னு சொல்லி. அதே 119 சங்கீதம் 165 வசனத்தை பார்த்திங்கன்னா, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இடரல்னால் என்ன? கஷ்டமே கிடையாது. வேதத்தை நீ நேசித்து வேதத்தின்படி நடக்க ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே இடரல் என்பது கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் வரும், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் நடத்துவார். ஆனால் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே 119 சங்கீதத்தில் 148 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பே என் கண்கள் விழித்து கொள்ளும். அதிகாலையில் 5 மணிக்கு கிளம்புனா இடையில 3 மணிக்கே வேதத்தை தியானிக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய தூதன் நம்மளை எழுப்பி விட்டுருவான். வேதத்தை தியானிக்கும் பொழுது வேதத்தின்படி வசனங்களை நாம் அறிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாக அது நாள் முழுவதும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம ஒரு பெரிய அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை கண்டு நாம் அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை நாம் நேசிக்கும்படியாக ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஏன்னா வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களிலே உண்மையான அன்பு காணப்படும். அவங்கள பார்த்தாலே தெய்வத்தை பார்த்தது போல் இருக்கும். அவங்க முகம் ஒரு பிரகாசமாக இருக்கும். தேவனுடைய மனிதன் என்று சொல்லக்கூடிய அளவிலே தேவனுக்கு சாட்சியாக நிற்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் வாழ்க்கை இருக்கும். என்ன கேட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட 2010 வருடம் எங்கள் வீட்டில் ஒரு திருட்டு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அதிகாலையில் எழும்பி வேதத்தை வாசிப்போம். அதிகாலையில் 5 மணிக்கு இருக்கிற ஆராதனைக்கு தவறாமல் செல்லுவோம். நானும் என் மனைவியும் தவறாமல் சொல்லுவோம். எந்த குருவானர் பார்த்தாலும் சொல்லுவாங்க, அதிகாலையில் எழும்பி 2 பேர் குடும்பமாக வரீங்களேன். ஏன்னா நிறைய வீடுகளில் பார்த்தா பெண்கள் வந்திருப்பாங்க, ஆண்கள் வரமாட்டாங்க. ஆண்கள் வந்திருப்பாங்க, பெண்கள் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் இருவரும் தவறாமல் அதிகாலையிலே ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்க ஆலயத்தை நோக்கி செல்வோம். அந்த சம்பவத்தை அந்த சூழ்நிலையிலே 2010 எங்கள் வீட்டில் ஒரு திருடு நடந்துச்சு. நானும் என் மனைவி ஊரில் இல்லாத நேரம் என் பிள்ளைகள் வெளியிலே படித்து கொண்டிருந்தபடியினாலே இல்லாத சூழ்நிலை நடந்தது. நாங்கள் நடந்த உடனே ஆண்டவர் பாதத்தில் வைத்து கையை பிடித்து நாங்கள் கதறி அழுது ஜெபிக்கத்தான் செய்தோமே தவிர எந்த ஒரு
மனிதனையும் நாங்கள் நம்பவில்லை. ஆனால் உலக பிரகாரமான காவல் நிலையத்திலே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கொடுத்தோம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபித்தோம், வேதத்தை வாசித்தோம், ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்தோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஏன்னா காலையில் ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கெல்லாம் தெரியும், கிராமத்து புறத்தில் அதிகாலையில் எழும்பி முத்தம் தெளிப்பாங்க. அப்போ தெளிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு சித்தி தான் வேணும். ஒரு வயதான அம்மா சொல்கிறாங்க, இந்த பைத்தியக்கார பிள்ளைய காலையில் எழும்பி கோயிலை பார்த்து ஓடுது, அவங்க கடவுள் என்ன வீட்டில் களவு போத தடுத்தான் நிறுத்திட்டார் அப்படின்னு. எங்கள் 2 பேருடைய காதலையும் விழுது. ஆண்டவரே இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேருமே நான் பேசுனது அவட்ட சொல்லேன், நானும் கவனிச்சேன்னு சொன்னான். 2 பேரும் வீட்டுக்கு வருகிறோம். ஆண்டவருடைய பாதத்திலே கண்ணீரோடு காத்திருந்தோம். ஆண்டவரே இப்படி சொல்கிறாங்களே ஐயா, உங்களுடைய ஆலயத்துக்கு காலையில் போயிட்டு வரோம், இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுகிறாங்களேன்னு சொன்னோம். ஆனால் மறுநாளே திருடன் பிடிபட்டான், பொருட்கள் எல்லாம் கிடைத்தது. ஏன்னா சம்பவம் நடந்து ஒரு 4 நாட்களுக்குள்ளே திருடன் பிடிபட்டு எங்கள் வீட்டில் திருடு போன எல்லா பொருட்களையும் எங்கள் கண் முன்னே காவல்துறையின் மூலமாக காட்டும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அதே அந்த சித்தி அந்த தாய் சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது தண்ணி தெளிச்சிட்டு இருந்தவங்க பாத்திரத்தையும் வச்சுட்டு ஓடி எங்கள் முன்னால் வந்துட்டாங்க. ஏம்மா நான் அந்த ரெட்டியார்பட்டி ஊருக்கு வந்து 35 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடிச்சு வந்து 35 வருஷத்தில் எத்தனையோ வீடுகளில் திருடு போயிருக்கு, எத்தனையோ வீடுகளில் பிரச்சனை நடந்திருக்கு. ஆனால் ஒரு வீட்டில் கூட திருடன் பிடிச்சான் இப்போ ஜாமான் கிடைச்சேன்ட்டில்லை. ஆனால் நீங்கள் கும்பிடுற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். உங்கள் தெய்வம் உங்களுடைய பொருட்களெல்லாம் திரும்ப கிடைக்க செய்தார், இனிமேல் நானும் அந்த தெய்வத்தை தான் கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்படியாக ஒரு சாட்சியின் வாழ்க்கையை ஆண்டவருடைய வசனத்துக்கு காத்திருந்து ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து அந்த வசனத்தின்படி நடக்க நம்ம வாஞ்சித்ததுனால தேவன் பெரிய காரியங்களை செய்தார். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அனுதினமும் ஆண்டவரை பாதத்திலே வேத வசனத்தோடு காத்துருங்க. அதில் சொல்லுவாங்க, எமிலனை சொல்லுவார், முழங்காலில் நின்று வேத வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் முழங்காலில் நிற்க முடியுமோ நின்று வேத வசனத்தை ஆராய்ந்து தியானிங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வசனத்தை தியானிக்க வேண்டும். வசனத்தை தியானித்தால் தான் நம்ம ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்கலாம். ஏன்னா 119 சங்கீதம் 148 வசனத்தில் உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பே நான் கொள்ளும் என் கண்கள் விழித்துக்கொள்ளும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். ஏன்னா நமக்கு வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆண்டவருடைய நம்மளே தட்டி எழுப்பி வேதத்தை வாசிக்கும்படியாக அதிகாலை எழும்பும்படியான பலவீனங்கள் சோர்வுகளை எல்லாம் மாற்றி போடுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆனால் அந்த தேவனுடைய பாதத்திலே நாம் காத்திருந்து ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம காத்திருந்தோமானால் பெரிய காரியங்களை நாம் பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்து கொள்வோம். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய வசனத்தின்படி வசனத்தை கைக்கொள்ளும்போது நம்முடைய தேவ அன்பு நம்ம முகத்தில் மட்டுமல்ல நம்முடைய செய்கைகளில் காணப்படும். நாம் அவரோடு கூட இருக்கிறோம் என்பதை அதனால் நாம் அறிஞ்சு கொள்ள நம்ம ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவரோடு கூட இருக்கிறோம் என்பதை அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது நம்ம பார்த்து கொள்ளலாம். அவருடைய வசனத்தின்படி கைக்கொண்டு அவருடைய வசனத்தை நாம் நேசித்து அதன்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வார். ஏன்னா முதலாவது நாம் வேதாகமத்தை நேசிக்க வேண்டும், 2வது வாசிக்க வேண்டும், 3வது தியானிக்க வேண்டும், 4வது விசுவாசிக்க வேண்டும், 5வது வேத வசனத்தை நாம் கைக்கொள்ளணும். இதெல்லாம் நாம் செய்தோமானால் நிச்சயமாக நாம் ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயத்தை நாம் பார்க்கலாம். ஏன்னா 1690 வருடங்களுக்கு முன்பாக 40 மனிதர்களை கொண்டு இந்த வேதாகமம் தயாரிக்கப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா 2 தீமோத்தேயு 3:16, 1 கொரிந்தியர் 2:11, 1 தீமோத்தேயு 2:4 இந்த வேதாகமத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள் ஆண்டவருடைய தூதர்களால் ஆண்டவராலே நேரடியான பார்வையில் எழுதப்பட்டது. அதன்படி நடக்க அதை வாசித்து தியானிக்க நாம் முற்படும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி ஆலயத்துக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேதாகமத்தை கொண்டு வருவதே இல்லை. ஆனால் நம்ம ஸ்கூலுக்கு இப்போ நம்ம பிள்ளைகளை படிக்க அனுப்புகிறோம். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் புஸ்தகம் இல்லாமல் போனால் ஸ்கூலுக்குள்ளே அனுமதிப்பாங்களா? நிச்சயமாக அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ பார்த்தோம்னா சுமக்க முடியாத பைய பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் சுமந்து கொண்டு பள்ளிவாசல் வரைக்கும் கொண்டு அனுப்புகிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு வருவதற்கு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறாங்க? ஆலயத்துக்கு வரும்போதே வேதாகமத்தை கையில் எடுக்க முடியாதவர்கள் வீட்டிலே எப்படி எடுத்து வாசிப்பார்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்முடைய பிள்ளைகளை வேதாகமத்தில் ஒரு பற்றுள்ளவர்களாக
ஏன்னா நான் படிக்கும்போதெல்லாம் கண்டிப்பாக வேத வசனத்தை வாசிக்கணும், வேத வசனத்தை சொல்லணும். கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையிலலாம் எத்தனை அதிகாரம் வாசித்த? எங்கள் அம்மா கேட்பாங்க, எத்தனை அதிகாரம்ப்பா வாசித்த இன்றைக்கி? நீ வாசித்ததுலேருந்து ஒரு வசனத்தை சொல்லு அப்படிம்பாங்க. இல்லை ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் இன்றைக்கி ஆலயத்தில் பிரசங்கத்துக்கு என்ன வசனத்தை சொன்னாங்க, எந்த அதிகாரத்தில் சொன்னாங்க அப்படின்னு சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம நிலைத்திருந்து தியானித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடந்தோமானால் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வார். நாம் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கைக்கொள்ள வேணும். ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்லி தாவீது சொல்கிறார். ஏன்னா ஆலய வாஞ்சை இருக்கும்போது வேதாகமத்தை நம்ம வாசிப்போம், வேதாகமத்தில் பற்றாக இருப்போம், வேதாகமத்தை வசனங்களை நம்ம விசுவாசிப்போம். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். நம்முடைய வசனத்தை நம்ம விசுவாசிக்கணும். வசனத்தின்படி நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு வழி நடத்துவார் என்பது நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். மெய்யாகவே நாம் அவர் பேரில் வச்சிருக்கிற அன்பு, அவரை நாம் நேசிக்கிறோம் என்பது நம்முடைய விசுவாசத்தில் காணப்படும். விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் ஈஸியாக நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய வருகையிலே நாம் எதிர்கொண்டு போகிறவர்களாக காணப்படுவோம். நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கிறதா? வேதாகமம் என்ன சொல்கிறது? கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து அப்புறமாக பெயர்ந்து போன்னு சொன்னால் நிச்சயமாகவே பெயர்ந்து போகும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கணும். விசுவாசித்தால் தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. வேதாகமத்தில் அப்படி அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிற, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் என்று தாவீது சொல்கிறான். ஏன்னா வேத வசனத்தில் அவன் சொல்லுவது, ஆண்டவரே இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, நமக்காக விழித்திருந்து நம்மை காக்கிற தேவன் நம்முடைய வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகாலை எழும்பி ஆண்டவருடைய வசனத்துக்கு காத்திருந்து ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நாம் நடக்க ஆரம்பித்தோமானால் பெரிய காரியங்களை, பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் அவருக்காக அநேக காரியங்களை எதிர்பார்த்து நாம் நடக்க ஆண்டவர் நிச்சயமாக ஆபத்து நாளிலே நமது ஜெபத்தை கேட்பார். ஆண்டவர் நமக்கு பெரிய அடைக்கலமாக இருப்பார். வேத வசனத்தின்படி நாம் நடக்கும்போது, வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். ஏன்னா அதே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதே 101 சங்கீதத்திலே, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தெரிந்து இலையுதிராதிருக்கிற மலத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ யாருக்கு? வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். உதிராத ஒரு மரம் எப்படி இருக்கும் பாருங்கள். இன்றைக்கெல்லாம் வேப்ப மரத்தை பார்த்திங்கன்னா அப்படி பசுமையாக, அவ்வளோ குளிர்ச்சியாக, அதை போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்பது மட்டுமல்ல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லி தாவீது தன்னுடைய 1 சங்கீதத்திலே சொல்கிறார். நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும்னு சொல்லி சொன்னார். அவருடைய வேதத்தை பிரியமாக இருக்கணும், வேதத்தை நேசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், வேத வசனங்களை விசுவாசிக்க வேண்டும், அதை நாம் கை கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்கிற மனுஷன் நீர்க்கால்களின் ஓடமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். தேவன் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தருவாராக. நீங்கள் வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை தியானியுங்கள், வேதத்தை நேசியுங்கள், வேத வசனத்தை விசுவாசியுங்கள், வேத வசனத்தை கைக்கொண்டு அதன்படி நடக்க மறவாதீங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புத அதிசயங்களை செய்வார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே அதிசயங்களை காணப்படுகிற தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். நிச்சயமாகவே நீங்கள் ஒரு பெரிய மகிமையின் வாழ்க்கையை வாழ தேவன் கிருபை செய்வார். எந்த நோயும் இல்லாமல், எந்த பலவீன சோர்வும் இல்லாமல் தேவனுடைய வசனம் உங்களை வழி நடத்தும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொடுக்கும்படியாக ஒரு நல்ல தருணத்தை தந்த ஜோசுவா டிவிக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய பாதபடியிலே ஒரு நிமிடம் காத்திருந்து போவோம். தேவன் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாராக. ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே,
இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட தீர்க்கிறோம் அப்பா. உம்முடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் என்று தாவீது சொல்கிறான் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் உம்முடைய வேதத்தை தியானித்து உம்முடைய வசனத்தை கைக்கொண்டு உம்முடைய வசனத்தின்படி நடக்க விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்கிறான். வாழ்க்கையிலே சமாதானத்துக்காக மக்கள் ஓடி ஆடி அலைகிறதை பார்க்கிறோம். நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிற எத்தனையோ பேர் மத்தியிலே நாங்கள் மனமகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரே உடைய பாதபடியிலே நாங்கள் இம்மட்டுமாக நடக்கும்படியாக எங்களுக்கு சுகபல ஜீவனை தந்தீரப்பா. ஆண்டவரே உடைய வேதத்தில் இரவும் பகலும் நாங்கள் தியானமாக இருந்து உடைய வேதத்தை நேசித்து மற்றவர்களுக்கு அந்த வேதத்தின் ஆண்டவரே ரகசியங்களை சொல்ல நீங்கள் கற்பித்தார். ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம் பப்பா. அவனுடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. அவர்களும் உடைய வார்த்தைகளிலே விசுவாசமாக இருக்கும், உடைய வார்த்தைகளிலே பிரியமாயிருக்கும், உடைய வசனங்களை நேசிக்கும், அதை கைக்கொள்ளவும் கிருபைதாரும். ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். மீட்பு இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.